ஹலோ குக்கி ஃப்ரெண்ட்ஸ், யூஸ்வலாக செய்கிற ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டுக்கு பதிலாக உங்களுக்காக ஒரு ட்விஸ்ட் கொடுத்து சீசி மசாலா ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெசிபி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி எப்படி ஈஸியாக சொல்லணும்னு சொல்லி பார்க்கலாமா? அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் ஹீட் ஆனதும் இல்லை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். ஜீரகம் பொரிஞ்சதும் பார்த்தீங்கன்னா இது கூட ஒரு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. போதும், கம்ப்ளீட்டாக ப்ரௌன் பண்ணணும்னு சொல்லி அவசியம் இல்லை. ஒன்ஸ் வெங்காயம் வதங்கினதும் பார்த்தீங்கன்னா இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாப்பிடு கார்லிக், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாப்பிடு ஜிஞ்சர் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இது கூட பார்த்தீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒன்ஸ் மசாலாவோட பச்சை வாசனை போனதும் இதில் ஒரு மீடியம் சைஸ் கேப்சிகத்தை பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கை வேக வச்சு துருவி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கு கேப்சிகம் மசாலா கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம கொத்தமல்லி இலை ஆட் பண்ண போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி இலையை பொடியாக நறுக்கி ஆட் பண்ணி இப்போ இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலும் 1 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிவிட்டு கேஸை டர்ன் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெசிபிக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி. அடுத்ததாக இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா நான் 6 பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேங்க. இப்போ ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். இப்போ இது மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ மிக்சரை ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு இந்த பிரெட் மேலே ஜென்டிலாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த பொட்டேட்டோ மிக்சரை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த பிரெட் மேலே கோட் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலே நான் சீஸ் ஸ்லைஸ் ஆட் பண்ண போகிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஈவனாக நான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு சீஸ் ஸ்லைஸை ஆட் பண்ணிக்கிறேன். சீஸ் ஸ்லைஸை ஆட் பண்ணி ஜென்டலாக ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த சீஸ் ஸ்லைஸ்க்கு மேலேயும் நம்ம பொட்டேட்டோ மிக்சரை ஆட் பண்ணி ஈவனாக ஜென்டலாக ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். இதே ப்ராசஸை மீதி இருக்கிற பிரெட்டுக்கும் யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சீஸ் மேலே நம்ம கம்ப்ளீட்டாக இந்த பொட்டேட்டோ மிக்சரை ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நம்ம எக்கில் டிப் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். இந்த 4 முட்டையை பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் உடச்சி ஆட் பண்ணிக்கலாம். இந்த முட்டை கூட பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக பிளாக் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ப்ரெட்டை, அதை இந்த முட்டையில் நல்லா ஒரு தடவை டிப் பண்ணி கோட் பண்ணிக்கோங்க. அதே ப்ராசஸை மீதி இருக்கிற ப்ரெட்டுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே அந்த பொட்டேட்டோ மிக்சர் ப்ரெட்டை இந்த முட்டையில் ஒரு தடவை நல்லா டிப் பண்ணி கோட் பண்ணிக்கிறேன். எல்லா சைடுமே நல்லா கோட் ஆகிற மாதிரி டிப் பண்ணி கோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனதும் பார்த்தீங்கன்னா அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி முட்டையில் டிப் பண்ணி வச்சுருக்கிற இந்த ப்ரெட்டை பேனில் ஆட் பண்ணி எல்லா சைடுமே நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண போகிறோம். இந்த ப்ரெட்டை பார்த்தீங்கன்னா 4 சைடுமே நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் குக் ஆனதும் பார்த்தீங்கன்னா ஒரு டேஸ்டான சிம்பிளான ட்விஸ்டோட ஒரு ஃப்ரெஞ்ச் மசாலா சீசி டோஸ்ட் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் நோட்டிஃபிகேஷன் அக்கௌண்ட் இருக்கும், அதையும் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பற்றின உங்களோட கருத்தை தயங்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் சந்திக்கிறேன். அண்டில் டாடா, பை பை ஃப்ரம் முன்னா அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் குக்கிஃபை.